ரிஷபராசிக்கு ராசிக்கு 18/5/2025 ரிஷபராசிக்கு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பேச்சாகிறார். அந்த வகையிலே ரிஷபராசிக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாட்களை விட இந்த தசாபுத்தியை விட இந்த காலகட்டங்கள் கடந்த சனி பயிற்சியும் சரி கடந்த குரு பயிற்சியும் சரி இந்த ராகு கேது பயிற்சியும் 3 பயிற்சியும் முக்கணியாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று கொடுக்கக்கூடிய இந்த 3 பயிற்சியும் முத்தான பயிற்சியாக ஒரு வாழ்க்கையில மனிதன் பட்ட கஷ்டங்கள் சிம்ம லக்கணம் சனி திசையில சுக்கிர புத்தி அவங்கள பைத்தியமாக்கிறோம், எதுவுமே வாழ விடாது. சிம்ம லக்கணம் சுக்கிர திசையில சனி புத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ரிஷபராசி அது கிருத்திகை நட்சத்திரம் வேற. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த பாடுபடுத்துமா ஐயான்னு கேட்கறாங்க. என்ன பண்றது? ஒரு மனிதனுக்கு எத்தனை யோக பலன் இருந்தாலும் தசா பத்தி ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு தசா பத்தி ரொம்ப முக்கியம். அந்த வகையிலே ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணம் கடக லக்கணம் சனி சம்பந்தப்பட்ட தசா புத்தி சூரியன் சம்பந்தப்பட்ட தசா புத்தி சுக்கிர சம்பந்த தசா புத்தி மட்டும் வராம பாத்துக்க. ராகு திசையில சுக்கிரன், சனி திசையில புதன், ராகு திசையில கேது, கேது திசையில சுக்கிரன், இப்படி வந்தாலும் பரவாயில்லை. இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வேண்டாது, சூரியன் சந்திரன் இப்படிப்பட்ட தசாபுத்தி அமைப்பு வரும்போது மிக மிக கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. அதே இதை ஒன்ன தவிர்த்து எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த ராசி ரிஷபராசி. அப்ப ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு முத்தான காலங்கள். அதே போல கேது பற்றியும் உங்களுடைய ராசிக்கு 4 இருக்கிறார். சுகஸ்தானம், தாயார் உடல் நலம், தாயாருடைய ஞானம், தாயாருடைய சொற்பொழிவு, தாயாருடைய பதவி, தாயாருடைய உடம்பு, தாயாருடைய சுகம், தாயாருடைய மனைவி, பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு, பெண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவம், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஞானம், தியானம், வழிபாடு, சான்றோர்களை கும்பிடுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கேதுனாலையும் உங்களுக்கு நன்மை கம்மி தான். கேதுவின 4ங்கும் போது அதனுடைய நன்மை கம்மி. ராகு நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க செய்யக்கூடியது கார்த்திகை 2, 3 ரோகிணி மிருகசீரிஷம் வைரம் வெள்ளி. உங்களுடைய ராசிக்கள் வைரம் உலோகம் உலோகத்தை யூஸ் பண்றது வெள்ளி யூஸ் பண்ணுங்க. பூஜையில வெள்ளியை வைங்க. அதான் உலோகத்தை கொடுக்கக்கூடியது மிக அற்புதமாக இருக்கும். அது எந்த மாற்று கருத்துல. அசுபதி நட்சத்திரக்கார உங்களுக்கு மேசராசிக்கு அசுபதிக்கு காரைக்கால் பக்கத்துல சொல்லிட்டு திருநள்ளாறு சனீஸ்வரர் கும்பிடுங்க. பரணி நட்சத்திரம் காளியை கும்பிடுங்க. திருவலங்காடு காளியை கும்பிடுங்க, மிக அற்புதமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் காதிசேஷன் நாகலிங்கம் நாகநாதர் கோவில் நாகப்பட்டினம் கிருத்திகை நட்சத்திரம். இது மேசராசிக்கு. அடுத்தது ரிஷபராசிக்கு கார்த்திகை நாகநாதர் கும்பிடுங்க. ரோஹிணி நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகில திருவானைக்கால் ஸ்ரீரங்கம், இதெல்லாம் ரோஹிணிக்கு உரியது. மிருகசீரிசம் கதிராமங்கலம் வனதுர்க்கை மிக அற்புதமாக செயல்படும்.